ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரே நாளில் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் வந்துச்சுன்னா அட் சேம் டைமில் நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கூடவே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 2 கிலோ அளவிலான பேட்டர் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 250 ml கப்பில் 2 கப் மைதா மாவு. அது கூடவே 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது மூணுமே சேர்த்து நல்லா 3 தடவைக்கு ஜலிச்சதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம மாவு எடுத்தோமில்ல, அதே கப்பில் 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி 2 கப்பு நம்ம சர்க்கரை எடுத்து பொடிச்சு எடுத்துக்கணும். பொடிச்சதுக்கப்புறமா மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா மாவு எடுத்தோம்ல அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. மாவு சர்க்கரை ரெண்டுமே சேம் குவான்டிட்டி. அடுத்ததாக நான் 7 முட்டை எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் சின்ன சைஸ் முட்டைங்கிறதுனால பெரிய சைஸ் முட்டையாக இருந்துச்சுன்னா 6 முட்டையே போதும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அதான் 2 தடவைக்கு எடுத்திருக்கேன். எக் பீட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீடு வச்சு ரொம்ப ஸ்லோவாக இந்த மாதிரி நல்லா ஃபோமியாக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலையே இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல சர்க்கரை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையுமே ஃபஸ்ட்டு ஸ்பீடு வச்சு பீட் பண்ணி எடுத்தால் போதும். அப்போ தான் நமக்கு ரொம்பவே சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். நல்லா ஒயிட் கலராக வரணும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துடலாம். நம்ம சலிச்சு வச்சுருந்தோம்ல மாவு, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பாலும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். பால் 2 கிலோ அளவிலான பேட்டருக்கு நம்ம 1/2 கிலோ பேட்டருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லை கப்பு, அதில் 1 கப் பால் சரியான ரேஷியோ. 125 ml கப்பு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவையும் சேர்த்து பாலும் இந்த மாதிரி இடையிடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் ஒயர் விஸ்க் அப்புறம் ஸ்பேச்சுலா வச்சு கையால் கூட மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுட்டு மீதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லா மாவுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது 60 ml ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து அதையுமே ரொம்ப ஸ்லோவாக ஆயில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி கூட சேர்த்துக்கலாம். எப்போவுமே நான் அப்படி தான் சேர்த்துப்பேன். இன்றைக்கி தான் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அவனை ப்ரீஹீட்டிங் கொடுத்துடலாம். 10 மினிட்ஸுக்கு 180 டிகிரியில் ப்ரீஹீட்டிங் கொடுத்தாச்சு. இப்போது ஒரு தடவை இந்த ஸ்பேச்சுலா வச்சு பேட்டரை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரீஹீட்டிங் உங்கள் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் பேட்டர் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா தான் ப்ரீஹீட்டிங் கொடுத்துக்கிட்டேன். வீடியோ எடுத்துக்கிட்டே செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் 10 மினிட்ஸ் பிஃபோர் சரியாக பார்த்து கொடுத்துக்கோங்க. இப்போது 1 கிலோ அளவுக்கான பேட்டரை நான் 7 இன்ச்சு டின்னில் எடுத்துக்கிறேன். நார்மலாக 8 இன்ச்சு டின்னில் தான் எடுத்துப்பேன். இது எனக்கு சேம் டைமில் 3 டின்னுமே வைக்க முடியாது. அதனால தான் 7 இன்ச்சு டின் எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் பட்டர் பேப்பர் கூட கொஞ்சம் ஹைட்டாக போட்டிருக்கேன். கேக் பொங்கி வரப்போ இல்லைன்னா வெளியே சிந்திரும். அதனால தான் 1 kgக்கு நம்ம 600 வரைக்கும் பேட்டர் எடுத்துக்கலாம். தனித்தனியாக கேக்குகளுக்கு நம்ம பேட்டரி எடுக்கிறப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி மெஷர் பண்ணி தான் எடுத்துக்கணும். டயர் கேக்குக்காக இந்த மாதிரி ஒரே டைமில் எடுக்கிறீங்க அப்படின்னா மெஷர் பண்ண தேவையில்லை. 1/2 kg கேக்குக்கு 275 வரைக்கும் நம்ம பேட்டரி எடுத்துக்கலாம். 300 வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்த கேக்கு பிளாக் ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால மீதம் இருக்க பேட்டரில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் இந்த மாதிரி சலித்து சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பால், அதையுமே சேர்த்து இந்த ஸ்பேச்சுலா வச்சு தான் இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதையுமே நான் மெஷர் பண்ணி காண்பிக்கிறேன். பாருங்கள், ஃபைனலாக இதோட பேட்டர் ரொம்பவுமே அதிகமாக கிடச்சிருச்சு. இதே பேட்டரில் நீங்கள் கலர் சேர்த்து பண்ணணுன்னா கூட அதை
பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கரெக்டாக டிவைட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுலேயே கலர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேட்டரை கேக் டின்னில் எடுத்துக்கலாம். இப்படி செய்கிறதுனால நமக்கு ஒர்க்கும் ஈஸியாக முடியும், பேக்கிங் டைம் கூட ஈஸியாகவே முடிஞ்சிடும். பாருங்கள், அதே 180 டிகிரியில் நான் 40 மினிட்ஸுக்கு செட் பண்ணி வச்சுருந்தேன். பட் அந்த டைமில் 1 kg கேக்கும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் வந்து ரெடி ஆகலை. 1/2 kg வெனிலா கேக் மட்டும்தான் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸுக்கு எக்ஸ்ட்ராவாக போட்டு வச்சுருந்தேன். அந்த டைமில் 2 கேக்குமே சூப்பராக பேக்காகி கிடச்சிருந்தது. பேக்கிங் டைம் வந்து நம்மளோட ஓடிஜி தென் நம்ம யூஸ் பண்ணுற டின்னுக்கு ஏற்ப கூட மாறுபடும். ஸோ இந்த டைமில் தான் பேக் ஆகுங்கிறதெல்லாம் நம்ம கிளியராக சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் ஓடிஜியில் ஒரு தடவைக்கு பேக் பண்ணி பார்த்தா தான் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே புரியும். நான் வந்து 1/2 kg வெனிலா கேக்கை வந்து கன்ஃபெக்ஷன் ஃபேன் பக்கத்துலேயே வச்சுருந்தேன். அதுக்கு ஹீட்டு வந்து ப்ராப்பராக கிடச்சிருந்தது. ஸோ அது சீக்கிரமாகவே பேக் ஆகிடுச்சு. அது ஏன் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிவி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி ஒருத்தங்க மறைச்சிட்டு நின்னாங்கன்னா நமக்கு கிளியராக தெரியாது. அதே மாதிரி தான் ஒரு டின் இடையில இருக்கிறப்போ அந்த ஹீட்டு வந்து ப்ராப்பராக கிடைக்காது. ஸோ அந்த ரீசன்னால தான் நமக்கு நிறைய டின் வந்து நம்ம சேர்த்து வைக்கிறப்போ ஒரு சில கேக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கும். மற்றபடி இது வந்து ஓடிஜி ப்ராப்ளம்லாம் கிடையாது. அப்புறம் வந்து இது 7 inch டின்னில் வச்சதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஹைட்டாக வரும். அது வந்து பேக் ஆகிறதுக்குமே கொஞ்சம் டைம் ஆகும். அவ்வளோதான். இப்போது 3 கேக்குமே சூப்பராக பேக்காய் கிடச்சிருச்சு. பாருங்கள் கேக்கோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. இதுலேயே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். ஏதாச்சும் போர்ஷன் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கூட. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எந்த மாவு நம்ம யூஸ் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு. நான் வந்து எனக்கு கிடைக்கிற எல்லா மாவுமே யூஸ் பண்ணியிருப்பேன். இதுதான் அப்படின்னு எதையுமே நான் செப்பரேட்டாக வாங்குறது கிடையாது. பட் நம்ம எது வாங்கினாலுமே அது வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப நாள் ஆனது ஸ்டாக்கில் இருக்கிறதெல்லாம் வாங்காதீங்க. அது வந்து கேக் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகிடும். மாவு மட்டும் கிடையாது, நம்ம கேக்குக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுமே அப்படி தான். எக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான எக்காக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸ்டாக்கில் இருக்கிறது யூஸ் பண்ணாதீங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே கேக் பேக்கிங்க்கு ரொம்பவே முக்கியம். ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து ஸ்டாக்கில் இருக்கிறது அப்படின்னா கூட நமக்கு பேக்கிங் வந்து நல்லாவே கிடைக்காது. ஸோ மாவில் தான் கம்ப்ளைண்ட்டுன்னு யாருமே நினைக்க தேவையில்லை. எல்லா பொருட்களுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. தென் இன்னொரு முக்கியமான விஷயம், பிகினர்ஸ் வந்து எக்கை வந்து வாங்கி ஸ்டாக்கில் வச்சுக்காதீங்க. ஏன்னா எக்கு நமக்கு எப்போ வேணாலுமே கிடச்சிரும். ஸோ அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கி ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்காதீங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக அதோட டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆகும். அதுவுமே நமக்கு கேக்கு நல்லா டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். சம்டைம் ஏதாவது எமர்ஜென்சியில் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை முன்னாடியே கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு நார்மல் ஆனதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே ஒரு எமர்ஜென்சிக்காக தான் நான் சொல்கிறேன். மற்றபடி நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். இதுலேயே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும். இந்த கேக்கோட டெக்கரேஷன், அதோட வெயிட் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.